திடீர்னு ஒரு நாள் நம்ம வாழ்கிற வீடு, ஊர், நாடு இதை விட்டு வெளியே போகணுன்ற ஒரு நிலைமை வந்தால் எப்படி இருக்கும்? நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் இதுதான் உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களோட இன்றைய நிலை. அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பாலா. ஜூன் 20 உலக அகதிகள் தினம். போர் வன்முறை, இன அடக்குமுறை, அரசியல் துன்புறுத்தல் போன்ற காரணங்களால் தங்கள் நாட்டை விட்டு வெளியேறின மக்களை நினைவு கூறுற நாள் தான் இது. தற்போதைக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோடிக்கும் அதிகமான மக்கள் அகதிகளாக இருக்காங்க. அதில் தமிழ் மக்கள் அடக்கம். 1983 பிளாக் ஜூலை இன வன்முறைக்கு அப்புறமா அது தொடர்ந்து நடந்த உள்நாட்டு போர் காரணமாகவும் இலங்கை தமிழர்கள் பல லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டை நோக்கி அவங்களோட வாழ்வாதாரத்தை அமைச்சிக்க வராங்க. 1983 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் அதிகமான இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக வந்திருக்காங்க. அதில் பல பேர் இலங்கைக்கே திரும்பியும் போயிருக்காங்க. பல பேர் இன்னும் வேறு நாடுகளுக்கு பயணம் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் கிட்டத்தட்ட 90,000 இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டில் அகதிகளாக இருக்கிறாங்க. அதில் ஒரு 60,000 பேர்கிட்ட அகதிகள் முகாம்லையும் மிச்சவங்க முகாமுக்கு வெளியும் இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் நம்ம கூடுதலாக சிந்திக்க வேண்டிய விடயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இலங்கை தமிழ் மக்களோட மொழிக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத எவ்வளோ நாடுகள் இருக்குது. கனடா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், அந்த மாதிரி பல நாடுகளுக்கு அவங்க போய் பயணம் பண்ணி அங்கே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தை அமைச்சிக்கிட்டாங்க. அவங்க குடியுரிமை வாங்கி தலைமுறைகளை வேரூன்றி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதே தமிழ் மொழி பேசுகிற, அதே கலாச்சாரத்தில் பயணிக்கிற இந்த தமிழ்நாட்டில் அவங்க இன்னும் அகதிகளாக தான் இருக்காங்கன்றது எவ்வளோ ஒரு கொடுமையான விடயம்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது அரசியலும் தாண்டி ஒரு கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 30-40 வருடங்களாக இங்கேயே இருந்து பல தலைமுறைகளாக இங்கேயே வாழ்ந்து இன்னமும் இந்த மக்களை அங்கீகரிக்கப்படாமல் அகதி அப்படிங்கிற வார்த்தையை சுமந்துக்கிட்டு வாழ்கிறது எவ்வளோ கொடுமையான ஒரு விடயம்னு. 1983 தொடங்கின இந்த பயணம் வெறும் ஒரு கடலை கடந்த பயணம் மட்டும் இல்லை, இன்னமும் அவங்களோட அடையாளத்தை தேடிட்டு இருக்க பயணமாக இருக்குது. விரைவில் அவங்களுக்கான அடையாளம் வழங்கப்படும்னு நம்பிக்கையோட நானும் இருக்கு. நன்றி, வணக்கம்.